தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்றுடன் முடிந்த காலக்கெடு இன்று வெளியாக உள்ள முக்கிய வர்த்தமானி அறிவித்தல். பிள்ளையான் அலுவலகத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மீட்பு. பேருந்தின் சில்லில் சிக்கி சிறுவன் உயிரிழப்பு, நிகழ்வொன்றுக்கு சென்ற போது விபரீதம். துரத்தி மூவர் மீது வாள்வெட்டு தாக்குதல், ஒருவர் பலி, இருவர் படுகாயம். 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. போதைப்பொருள் கடத்தல்காரரை சுட்டு பிடித்த போலீசார். கொழும்பில் தொடரும் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் 5 படுகாயம். 36 மணி நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. சீரற்ற காலநிலை காரணமாக சிக்கன்குன்யா பரவும் வேகம் அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை குறிப்பிடும் வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்தது. இந்நிலையிலே அந்த பெயர்களை குறிப்பிடும் வர்த்தமானி அறிவித்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட உள்ளது. உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது 50% பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் உப தவிசாளரின் பெயர்களையும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட உள்ளது. கடந்த பிப்ரவரி 17 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் ஊடாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் 2025 ஜூன் 2 ஆரம்பிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களின் பதவிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு கடந்த மே 27 தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானின் மட்டக்களப்பில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் நிலத்தடியிலிருந்து பல துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் கொழும்பிலிருந்து வந்த சிஐடி மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்று திடீர் சோதனை நடத்தினர். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். பாணந்துறை ருக்கக பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டியில் இருந்து தூக்கி வீசப்பட்ட 3 வயது சிறுவன் பாணந்துறை குருஷ சந்தையில் இருந்து ருக்கக நோக்கி பயணித்த பேருந்தின் சில்லில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பாணந்துறை அருக்கொட பொன்சேகா மாவட்டத்தைச் சேர்ந்த நெதுச தட்சர பெர்னாண்டோ என்ற 3 வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் சித்தியின் மகளுக்கு காது குத்தும் நிகழ்விற்காக மாடமுள்ள பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்றிருந்தனர். முச்சக்கர வண்டியில் சிறுவன், ஒரு பெண் குழந்தை மற்றும் 10 வயது சிறுவன் ஆகியோர் பயணித்துள்ளனர். இதன்போது பயணிகள் இறக்குவதற்காக பாணந்துறையின் ருக்கக பகுதியில் பேருந்து ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த ஒரு லொரி பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளது. அந்த நேரத்தில் பேருந்தின் முன்னால் வந்த முச்சக்கர வண்டி பிரேக்கை இயக்கியதால் முச்சக்கர வண்டியில் இருந்த சிறுவன் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பேருந்தின் அடியில் சிக்கியுள்ளார். இதனை அறியாத பேருந்தின் சாரதி பேருந்தை முன்னோக்கி செலுத்தியுள்ளார். இதன்போது பேருந்தின் சில்லில் சிக்கி சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்தினபுரியில் வாள்வெட்டு தாக்குதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எகலியகொட போலீஸ் பிரிவின் நெதுர சந்திப்பில் உள்ள ரயில் பாதைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. வாள்வெட்டுக்கு உள்ளானதில் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். எகலியகொட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் 2 மேலதிக சிகிச்சைக்காக
இரத்தினபுரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் இடமல்கொட பகுதியைச் சேர்ந்த 22 வயதான இளைஞன் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலம் எகலியகொட மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதன்படி காலி மாவட்டம் பத்தேகம, கண்டி மாவட்டம் கங்க இகல, கோரளை கேகாலை மாவட்டம் அரநாய்க்கம், நுவரெலியா மாவட்டம் அம்பகமுவ, நோர்வுட் ரத்தினபுர மாவட்டம் கிரியல்ல ஆகிய பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் மஞ்சள் நிற முன்னெச்சரிக்கையின் முதல் கட்ட அறிவிப்பு குறித்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று இரவு 9 மணி முதல் இன்று இரவு 9 மணி வரையிலான அடுத்த 24 மணி நேரத்திற்கு வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவொன்றுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய வெள்ளவாய நகருக்கு அருகிலுள்ள பிரதேசத்தில் சுற்றி வளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது வெள்ளவாய பிரதேசத்தில் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த மகா வெலேமுல்லே ஷான் சுத்தா என்று அழைக்கப்படும் சம்பத்குமார் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது சந்தேக நபர் போலீசாரை கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கியுள்ளார். இதையடுத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் சந்தேக நபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவராகவும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் வைத்திருந்த பையொன்றில் இருந்து போதைப் பொருட்களையும் போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட அனர்த்தங்களில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பலத்த காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் கொழும்பு ரீட் மாவத்தை ஜாவத்தை ஒழுங்கை கின்சி ஜோர்டன் பிரதேசம் உள்ளிட்ட பல வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடுத்த 36 மணி நேரத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் மேலும் தெரிவிக்கையில், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும், மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சிக்கன்குன்யா பரவும் வேகம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தற்போது டெங்கு நோய் பரவலும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் கமகா மாவட்டங்களிலேயே அதிகளவானோர் சிக்கன்குன்யாவினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கர்ப்பிணி தாயொருவர் சிக்கன்குன்யா நோயினால் பாதிக்கப்படுவாராயின் அவர் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும். வயிற்றில் உள்ள சிசு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.